இப்போ பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவலுக்கு மட்டும் நான் வந்து சொல்யூஷன் சொல்லிட்டேன். நாட் ஈக்குவல்னா என்னது? இந்த சொல்யூஷன் கிடைக்குது பார்த்தீங்கன்னா இங்க. அப்ப இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன் ஃபார்மேட். இந்த இந்த பார்ட்ல ஏ ஆல்பா 1, ஆல்பா 2, ஆல்பா கே வரைக்கும் கண்டுபிடிச்சா அதான் சொல்யூஷன் ஃபார்மேட். சரி அதே ஐடியா வந்து நாட் ஈக்குவல் கேஸா இருந்தது போட்டாச்சு. இப்போ ஈக்குவல் கேஸா இருந்தா என்ன சொல்யூஷன் வரும்? அப்படிங்கிற ஐடியா தான் பார்க்க போறோம். சப்போஸ் ஈக்குவல் கேஸா இருந்ததுன்னா தட் மீன்ஸ் R1 equal to R2 equal to dot 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 RK equal to some R வச்சுக்கோங்க. அப்ப இது ஈக்குவலா இருந்ததுன்னா என்ன சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னா AN equal to நல்லா பாத்துங்க ஈக்குவல் ரூட்ஸா இருந்தா இந்த மாதிரி ஃபார்முலா தான் எழுதணும். ஆல்பா 1 R பவர் n ஃபர்ஸ்ட் ஒன் பிரச்சனை கிடையாது. செகண்ட் ரூட் எப்படி எழுதுவீங்கன்னா ஆல்பா 2 n இந்த இடத்துல என்ன கிடைக்கும் ஈக்குவல் ரூட்டா இருந்தா ஈக்குவல் ரூட் இருந்தா என்ன கிடைக்கும் இங்க n R பவர் n plus alpha 3 இங்க என்ன கிடைக்கும் n ஸ்கொயர்டு கிடைக்கும். இங்க என்ன கிடைக்கும் n ஸ்கொயர்டு கிடைக்கும். ஓகே எத்தனை கூட இருக்கும் r பவர் n அப்ப r பவர் n plus dot 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 plus கடைசி டைம் என்ன ஆல்பா k r பவர் n minus k ஆல்பா k r பவர் n minus k சரி இது r பவர் n தான் n பவர் n minus k n பவர் n minus k வரும். எனக்கு n தான் இன்க்ரீஸ் ஆகுது. இங்க பாருங்க ஸ்டார்டிங் n இங்க ஸ்டார்டிங் இங்க மீனிங் என்ன n பவர் 0 n பவர் 1 n பவர் 2 அப்படியே எத்தனை டைம் வரைக்கும் போகுது k டைம் வரைக்கும் போகுது. அப்ப k டைம் வரைக்கும் போகும்போது என்ன பண்ணுவீங்க n பவர் k ன்னு கூட போட்டுக்கலாம். சரிங்களா n minus k பவர் n பவர் k கூட போட்டுக்கலாம். சரிங்களா அப்ப இங்க r பவர் n தான் இருக்குது. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறும். இந்த ஃபார்முலா மட்டும் இன்னொரு எழுதுறேன். எனக்கு கொஞ்சம் மிஸ்டேக் ஆச்சு. இன்னொரு எழுதுறேன் பாருங்க. தட் இஸ் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறேன். ஆல்பா 1 r பவர் n plus n முன்னாடி கொண்டு வந்துங்க. ஆல்பா 2 r பவர் n plus n ஸ்கொயர் ஆல்பா 3 r பவர் n plus டாட் 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 இப்போ kth டேர்ம் வரனால n பவர் ஆல்ரெடி இங்க ஒரு டேர்ம் வந்தனால இங்க வந்து என்ன கிடைக்கும்னா n பவர் k minus 1 into ஆல்பா k into r பவர் n இங்க k minus 1 வரும். இதுதான் நம்மளுடைய ஈக்குவல் ரூட்ஸ் கேரக்டர்ஸ் ரூட்ஸ் வந்து ஈக்குவலா இருந்தா இதுதான் ஃபார்முலா. சரி இப்போ வந்து காம்ப்ளெக்ஸ் ரூட்டா இருந்தா என்ன பண்ணலாம்? அதாவது ரூட்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ். அதாவது கேரக்டர்ஸ் ரூட்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸா இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஜெனரல் ஃபார்முலா எழுதிறாங்க. காம்ப்ளெக்ஸா இருந்தா என்ன நடக்குதுன்னா an equal to r பவர் n அதாவது ரியல் பார்ட் வேல்யூஸ் காமனா இருக்கும். இப்போ ஆல்பா 1 எத்தனை ரூட் இருக்குதோ cos n theta plus alpha 2 sin n theta அவ்வளவுதான். n varies from 1 to infinity வரைக்கும். அது எத்தனை ரூட் இருக்குதோ k வரைக்கும் இருந்ததுன்னா k வரைக்கும். சரிங்களா சரி இதுதான் வந்து ரூட்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸா இருந்தா இதுதான் பிளான். அப்போ 3 டைப் ஆஃப் ரூட்ஸ் இருக்குது. அந்த 3 டைப் ஆஃப் ரூட்ஸுக்கு வந்து சொல்யூஷனோட ஐடியா ரெக்ரெஷனல் சொல்யூஷனோட ஐடியா இது. இதுக்கு மேலே என்ன பண்ண போறோம் அந்த a0 a1 a2 அப் டு ak வரைக்கும் இருக்கிற வேல்யூ சப்மிட் பண்ணிட்டு ஆல்பா 1 ஆல்பா 2 ஆல்பா 3 எல்லா வேல்யூஸ் எடுத்து சால்வ் பண்ணுவோம். சரி இதுதான் நம்மளுடைய மெயின் ஒர்க்காக இருக்கும்.